சீரியா நாட்டின் மிகச்சிறந்த படைத்தளபதி நமான். அவர் ஒரு வீரமிக்க போர்வீரன், அரசருக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய துயரம் இருந்தது. அவருக்கு தீராத தொழுநோய் இருந்தது. அவரது உடல் முழுவதும் வெண்மையான தழும்புகள் காணப்பட்டன. அந்த மாளிகையில் அபிரா என்ற ஒரு சிறுமி வேலை செய்து வந்தாள். அவள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து போர்க்கைதியாக கொண்டு வரப்பட்டவள். அவள் நமானின் மனைவியான தாராவிற்கு பணிவிடை செய்து வந்தாள். சிறைபிடிக்கப்பட்டிருந்தாலும் அபிரா கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தாள். தனது எஜமான் நமானின் உடல்நிலை மோசமடைவதைக் கண்டு அபிரா மிகவும் வருந்தினாள். அவர் படும் வேதனையையும் அவருடைய மனைவி தாரா சிந்துகின்ற கண்ணீரையும் அவள் தினமும் கவனித்து வந்தாள். ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று அவள் விரும்பினாள். ஒருநாள் அபிரா தனது எஜமானி தாராவிடம் சென்றாள். அவள் மிகுந்த நம்பிக்கையுடன், அம்மா, என் எஜமான் இஸ்ரவேலில் உள்ள இறைவாக்கினரிடம் போனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். அவர் இவருடைய நோயை கண்டிப்பாக குணமாக்குவார் என்று கூறினாள். தாரா இந்த செய்தியை தனது கணவன் நமானிடம் ஓடிச் சென்று சொன்னாள். அந்த சிறுமி சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் ஏன் அங்கு சென்று பார்க்கக்கூடாது என்று கேட்டாள். நமானுக்குள் ஒரு மெல்லிய எதிர்பார்ப்பு பிறந்தது. அவர் அரசரிடம் அனுமதி பெற்று புறப்பட தயாரானார். நமான் தனது கம்பீரமான குதிரைகள், தேர்கள் மற்றும் இஸ்ரவேல் அரசருக்கு கொடுப்பதற்காக தங்கம், வெள்ளி, விலையுயர்ந்த ஆடைகள் போன்ற பரிசுகளுடன் பெரிய பயணத்தை தொடங்கினார். அவர் தனது வலிமையை நம்பி புறப்பட்டார். இறுதியாக நமான் இறைவாக்கினர் எலிசாவின் வீட்டின் வாசலில் வந்து நின்றார். அவர் ஒரு பெரிய தளபதி என்பதால் அந்த தீர்க்கதரிசி நேரில் வந்து தனக்கு சிறப்பு மரியாதை செய்வார் என்று எதிர்பார்த்தார். ஆனால் எலிசா வெளியே வரவே இல்லை. அவர் ஒரு தூதுவரை அனுப்பி, நீ போய் யோர்தான் நதியில் 7 முறை மூழ்கி எழு, அப்போது உன் உடல் குணமாகும் என்று செய்தி அனுப்பினார். இதை கேட்ட நமான் அதிர்ச்சியடைந்தார். என்ன, இந்த சாதாரண ஆற்றில் மூழ்க சொல்கிறாரா? எங்கள் ஊரில் உள்ள ஆறுகள் இதைவிட சிறந்தவை அல்லவா என்று நமான் கோபத்துடன் கத்தினார். அவர் மிகுந்த ஆத்திரத்துடன் அங்கிருந்து கிளம்ப தயாரானார். அப்போது நமானின் நெருங்கிய பணியாளரான பராக் அவரிடம் வந்து மெதுவாக பேசினார். ஐயா, அந்த இறைவாக்கினர் ஒரு கடினமான செயலை செய்ய சொல்லியிருந்தால் நீங்கள் செய்திருப்பீர்கள் அல்லவா? இந்த எளிய காரியத்தை ஏன் செய்து பார்க்கக்கூடாது என்று பணிவுடன் கேட்டார். நமானின் கோபம் தணிந்தது. அவர் யோர்தான் நதிக்குச் சென்றார். அவர் நதியில் இறங்கி 1 முறை, 2 முறை என 7 முறை மூழ்கி எழுந்தார். 7வது முறை அவர் நீரிலிருந்து வெளியே வந்தபோது ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. அவருடைய தோல் ஒரு சிறு குழந்தையின் தோலை போல மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாறியிருந்தது. அவர் அந்த சிறுமி அபிராவிற்கு பெரிய பரிசுகளை வழங்கி நன்றி கூறினார். அபிராவின் அசைக்க முடியாத விசுவாசத்தினால் ஒரு பெரிய தளபதியின் வாழ்வு மாறியது. உன்னுடைய சிறிய நம்பிக்கையும் பெரிய அற்புதங்களை செய்யும்.